எல்லாம் செயல் கூடும் என்னானை அமலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கு வருமோ மற்றென்று வருமோ அறியேன் என்று கோவே துன்றுமல வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இணைகின்ற தாய் தந்தைக்கும் சுதந்திரமாக சுகமாக இந்த குளிர்தன்றல் காற்றை சுவாசிக்க காரணமாக இருக்கும் என் தாய் திருடான பாரத தேசத்திற்கும் அனைத்திற்கும் மேலாக கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கும் குளிரல நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று சொன்ன புரட்கவி பாரதிதாசனால் பாராட்டப்பட்ட என் தாய் தமிழை செந்தமிழை வணங்கி என்னுடைய தலைமை உரையை தொடங்குகிறேன். முதற்கு ரொம்ப அருமையான ஒரு நாளில் ஒரு சிறப்பான நாளில் நம்ம இணைஞ்சிருக்கோம். ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழமுது தொலைக்காட்சி இதே தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில தான் நம்மளுடைய ஒளிபரப்பை தொடங்கினோம். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பல விதமான களங்கள்ல பல விதமான தலைப்புகள்ல பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நம்ம செய்கிறோம். அந்த அடிப்படையில் ஏறக்குறைய 2 ஆண்டுகளை நமது தமிழமுது தொலைக்காட்சியும் நிறைவு செய்திருக்கிறது என்ற சந்தோஷ தகவலை முதல்ல இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். இந்த நேரத்தில் தமிழமுது புலனக்குழுவுக்கு ஆதரவாகவும் பல்வேறு விதமான ஆகச்சிறந்த ஆளுமைகள் மிக சிறப்பான உரைகள்லாம் கொடுத்து இந்த நிகழ்வகை மிக சிறப்பாக தொடர்ச்சியாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். பல்வேறு விஷயங்களை பற்றி பேசணும்னா கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்களாகவும் வாழ்த்துறை வழங்குவதற்காகவும் சிறப்புரையாற்றுவதற்காகவும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஆகவே என்னுடைய உரையை சற்று சுருக்கமாக முடிக்கலாம் என்று கருதுகின்றேன். மிக சிறப்பான ஒரு நாளில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இன்ஃபேக்ட் நம் தமிழமுது புலனக்குழு அகில உலக தமிழ் நண்பர்கள் சமூக இயக்கத்தின் அச்சாணியாக இருக்கக்கூடிய அந்த தமிழை வரவேற்கக்கூடிய ஒரு நாளில் நம்ம இருக்கிறோம். இந்த நாட்களில் தமிழ் புத்தாண்டை வெகு விமரிசையாக உலகமெங்கும் நம்ம கொண்டாட போறோம். ஆனாலும் கூட வழக்கம் போல நம்மளுடைய நிகழ்வுகள் ஓரிரு நாட்கள் முன்பாகவே வடிவமைக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நம்ம வடிவமைச்சிருக்கோம். தமிழ் என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, அது ஒரு மொழியும் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானதுன்னு கமல் சொல்ற மாதிரி இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இறைவனால் பேசப்பட்ட மொழி, இறைமொழி, பல்வேறு விதமான ஞான தத்துவங்களை கொடுத்த ஒரு மொழி. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் என்னுடைய அழைப்பு ஏற்று இங்கு வந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் முதற்கன் என்னுடைய மனப்பூர்வமான இரவு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக வெகு நாட்களுக்கு பிறகு அவ்வப்போது பணிச்சூழல் காரணமான முறை இணைய முடியாவிட்டாலும் கூட இன்று முதல் ஆளாக இணைந்து மிகுந்த ஆர்வத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு காத்து கொண்டிருக்கின்ற கவிமுகில் விஜய சாமுண்டீஸ்வரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். நம்மளுடைய தமிழமுது புலனக்குழுவின் இணை செயலாளராக பல்வேறு விதமான பணிகளில் நாம் ஆற்றுகின்ற வெளியரங்க நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, இணையதள நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக அவர்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய செயல்பாடுகளை நமக்காகவும் நம் இயக்கத்திற்காகவும் தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாகவும் என் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாகவும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. நாளை நான் எழுதிய பெண்மையின் பேராற்றல் என்ற புத்தகத்தை பற்றி கூட மிக சிறப்பான ஒரு விமர்சனத்தை, நூல் ஆய்வை அவர்கள் செய்ய இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற அனைவரும் அந்த நிகழ்வையும் நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேன். அது மட்டுமல்லாது மிகச்சிறந்த நூல்களை ஏற்கனவே அவர் படைத்திருக்கிறாரு. நான் ஏற்கனவே இலங்கை போகும்போதே அப்பயே சொன்னேன் அவர்கிட்ட, இலங்கையிலும் உங்களுடைய புத்தகம் இடம்பெற வேண்டும் என்று. இலங்கையில் இருக்க நண்பர்கிட்ட அவருடைய புத்தகத்தை நான் போய் கொடுத்தேன் பரிசாக. அந்த வகையில் இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களும் அவருடைய புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சிறப்பான மற்றொரு நூலையும் அவர் படைத்து விட்டார். இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் தான். இறைவனுக்கு பல்வேறு வகையில் நான் நன்றி சொன்னால் கூட நேற்று ரிலீஸ் ஆயிருக்க அந்த ரோமியோ படத்தை நான் முதலாக பார்த்தணும். யூஎஸ் சர்டிபிகேட் நான் தான் கொடுத்தேன். அந்த படத்தை எல்லாரும் பாருங்க, நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். அது மாதிரி இந்த மாதிரி சில நேரங்கள்ல எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதலில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை சில விஷயங்கள் எனக்கு கொடுத்துருது. எப்படி திரைப்படத்துக்கு ஒரு சென்சார் போர்டு அதிகாரியாக அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதோ, அந்த படம் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. நீங்கள் அனைவரும் கூட சென்று அதை பார்க்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். ஏன்னா நான் இதுவரை பார்த்த படங்களில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு படமாகவும், குடும்பத்தினரோடு ஒரு பொழுதுபோக்கு படமாகவும், அதே சமயத்தில் பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படமாகவும் அது இருந்தது. அந்த படத்தை பார்க்கும்போது நீங்க அதை உணர்வீங்க. மிகவும் அற்புதமாக எடுக்கப்பட்டிருக்கு. அதை போலவே இவர்கள் எழுதியிருக்கின்ற அந்த புத்தகத்தை கூட முதலில் படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக சொல்ல வரேன். எல்லாரும் அதை புத்தக வெளியீட்டுக்கு பிறகு படித்தாலும் கூட அதற்கு வாழ்த்துறை வழங்குகின்ற வகையில் அந்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன். ஒரு சாதனையை செய்யக்கூடிய புத்தகமாக, ஒரு பெரிய மறுமலர்ச்சியை செய்யக்கூடிய புத்தகமாக, ஒரு அற்புதமான புத்தகத்தை நமது கவிமுகில் அவர்கள் வடிவமைச்சிருக்காங்க. அதனாலதான் அவர்களுக்கு நம்ம பட்டமே கவிமுகில்னு கொடுத்தோம். ஒரு மழை போல பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிகுந்த ஆளுமை தமிழை. அது மட்டுமல்லாது சமூக சேவையும் செய்யக்கூடிய ஆளுமை. தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க என்னுடைய இனத்தை சேர்ந்தவர்கள். நான் சொல்வது மருத்துவ இனம். ஒரு செவிலியராக பணிபுரிந்து கொண்டு தமிழையும் இந்த அளவுக்கு நேசித்துக் கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த ஆளுமை.
நம்மளுடைய இயக்கத்தின் மூலமாக நடைபெற்ற விழாவில் தமிழ்ச்சுடர் விருதையும் அவர்களுக்கு கொடுத்து தமிழ்ச்சுடர் விருதுக்கு நம்ம பெருமை சேர்த்தோம். ஏன்னா தமிழை இந்த அளவுக்கு ஆழமாக நேசிக்கின்றவர்களுக்கு அந்த விருது சென்று சேர வேண்டும் நம்ம ஆசைப்படும். அந்த அடிப்படையில் வெகு நாட்களுக்கு பிறகு கடுமையான பணி சூழல் இருந்தால் கூட இன்று முதல் ஆளாக அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அதே போலவே இங்கு மிக சிறப்பான பாடல்களை இறைவாழ்த்தோ தமிழ் தாய் வாழ்த்தையோ தொடர்ச்சியாக பாடி தொடர்ச்சியாக நம்முடைய இயக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம் தமிழ் முது புலன குழுவின் செயலாளராக இருக்கக்கூடிய கவிக்குயில் விஜயராணி மிகவும் ஒரு அருமையான ஆளுமை, மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர். நல்லாசிரியர் விருது வெகு விரைவில் அவரை தேடி வரும். ஏற்கனவே ஒரு நல்லாசிரியர் ஆனாலும் கூட அரசாங்கத்தின் மூலமாக ஒரு நல்லாசிரியர் விருது அவர் வெகு விரைவில் பெறுவார். வாங்கியிருக்கீங்க, வெரி குட். மத்திய லெவல்ல நீங்க வாங்குவீங்கன்னு சொல்றேன், அப்படி மாத்திடலாம். தேசிய நல்லாசிரியர் விருது அவரை தேடி வரும். அதற்குரிய முழு தகுதியும் பெற்ற ஒரு மிகச்சிறந்த பெண்மணி தான் நமது கவிக்குயில் விஜயராணி. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். அதே போலவே எப்போதும் நம் நிகழ்ச்சிக்கும் நம் இயக்கத்திற்கும் உதவி கொடுத்து கொண்டிருக்கிற பிரெஞ்சு தேசத்திலிருந்து இங்கு இணைந்திருக்கின்ற வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற பலர் பத்ரிஷா பாப் அவர்கள் எப்போதும் தேசிய குடியோட பின்புலத்தில் தான் அவங்க இணைகிறாங்க. அதுவே அவர்கள் தேசப்பற்றை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார்கள், நம் தேசத்தை ஒரு வெளிநாட்டுக்கு சென்றாலும் கூட எந்த அளவுக்கு தாங்கி பிடிக்கிறார்கள். அதுதான் நான் சொல்லுவேன். தமிழும் தேசமும் இரண்டு கண்களாக நம்ம பார்க்கணும். தேசியமும் தெய்வீகமும் இந்த கண்களாக நம்ம போட்டிருக்கிறோமோ, நம் இயக்கத்தினுடைய கோட்பாடே அதுதான். தேசியமும் தெய்வீகமும் ரெண்டு கண்கள், தமிழ் நம்மளுடைய நெற்றிக்கண். அதுபோல ஒவ்வொரு தமிழனும் தன் உள்ளத்தில் தமிழை ஒரு கண்ணாகவும் தேசத்தை ஒரு கண்ணாகவும் நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அந்த தேசத்துக்குள்ளதான் இந்த தமிழ்நாடு என்ற ஒரு தேசம் இருக்கு. தமிழ்நாடு என்ற ஒரு தனி தேசம் இருந்து விட்டால் இத்தனை வசதிகளை நம்ம அனுபவிப்போமான்னு சொல்ல முடியாது. ஆகவே இந்த தமிழ் தேசத்தை தாங்கி பிடிக்கின்ற ஒரு அன்னையாக நம் இந்திய தேசம் இருக்கு. அந்த தேசப்பற்று என்பது மிக மிக முக்கியம். அந்த அடிப்படையில் ஒரு தேசிய உணர்வோடு எப்போது நம்முடைய இணைந்து கொண்டிருக்கின்ற பத்ரிஷா பாப் அவர்களுக்கும் அதே போலவே பல்வேறு விதமான ஆளுமைகள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக பெங்களூரிலிருந்து கவி நிலவு தேன்மொழி அவர்கள், தேன்மொழிகள் பல களங்கள்ல நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நம்மளுடைய பல்வேறு விதமான சமூக பணிகளில் தொடர்ச்சியாக அவர்களுடைய பங்களிப்பு எப்போதுமே இருக்கும். வெறும் தமிழுக்கானது மட்டுமல்ல, அது மட்டுமல்லாமல் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பல அருமையான புத்தாக்கமான நிகழ்ச்சிகளை சமீபத்தில் கூட ஒரு புத்தக தினத்திற்கான ஒரு நிகழ்ச்சியில் தன்னை உட்படுத்தி கொண்டு அதற்காக கடுமையான முயற்சியை செய்து ஒரு உலக சாதனை நிகழ்வாக அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் நான் கூட ஒரு புத்தகத்தை பற்றி பேசியிருக்கின்றேன். என்னுடைய புத்தகத்தை பற்றி அந்த நிகழ்வில் தான் நாளை நமது கவி முகில் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடன் சமீப காலமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இளம் ஆளுமையாக, ஒரு இளைய சக்திக்கு ஒரு உதாரணமாக, ரூபானை சோற்றுக்கு ஒரு பதம் என்பது போல ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக, மிகச்சிறந்த தமிழ் ஆளுமையாக, பன்முகத்திறனோடு விளங்கி கொண்டிருக்கின்ற, எப்படி தேன்மொழி என்ற ஒரு அழகான ஒரு தமிழ் பெயரோ அது போல வேல்விழி என்ற ஒரு, பாருங்க, தேன்மொழி வேல்விழி, இதெல்லாம் நம்மளுடைய அமைப்புக்கு தான் கிடைக்கும். அதுவே ஒரு மிகச்சிறந்த பெருமையான நினைக்கிறேன். நம்மள்ட்ட இணைகின்ற அந்த நபர்களுடைய அந்த பெயர்களே பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க. வேல்விழி ரொம்ப அற்புதமான ஒரு கூர்மையான அறிவும் மிகவும் கூர்மையான குரல் வளத்தையும் கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை இன்று நம்முடன் முதலாக வாழ்த்துறை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய அழைப்பை ஏற்று சிறப்புரை வழங்குவதற்காக பல்வேறு ஆளுமைகள் தங்களுடைய கருத்துகளையும் கவிதைகளையும் உணர்வுகளையும் இந்த தமிழ் புத்தாண்டில் தமிழை பற்றியும் அதை பற்றி பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக நம்ம இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நமது ரேவதி கணேசன் அவர்கள் சீர்காழியிலிருந்து தொடர்ச்சியாக நம்மளுடைய இயக்கத்தோடு தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதே போலவே நம்மளுடைய 2 புத்தக நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு மிகச்சிறந்த கவிதைகளை கொடுத்த பிரமிளா மேரி அவர்கள், சரஸ்வதி சக்திவேல் அவர்கள் மற்றும் நமது வெற்றிவேல் அவர்கள், இன்னும் பல ஆளுமைகள், அனைத்திற்கும் மேலாக என்னுடன் எப்போதும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நமது மதன் ஐயா அவர்களும் கூட இன்று ஒரு சிறப்புரைக்காக நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். இலங்கை தேசத்திலிருந்து நான் இலங்கைக்கு சென்றிருக்கும் போதே ஒரு கவிதையை என் முன்னால் படித்து காட்டிவிட்டு அதற்கு பிறகு மேடை ஏற்றிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை விஜய் அவர்கள் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் கூட நம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் இணைய இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை சொல்லி ஓரிரு வார்த்தைகள், இப்ப மற்ற எந்த தலைப்பா இருந்தாலும் அதுக்கே ஒரு நேரத்தை நான் ஒதுக்குவது என்பது எனக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். ஏன்னா எந்த தலைப்பா இருந்தாலும் அந்த தலைப்பை சுருக்கி ஒரு 20 நிமிடத்திலோ 15 நிமிடத்திலோ பிடிக்கிறது. இந்த தமிழ் என்பது ஒரு சமுத்திரம். அது சொல்லும் போதே எனக்குள்ள ஒரு விதமான ஒரு உணர்வு ஏற்படுது. உண்மையா சொல்லணும்னா அது ஒரு அன்னையும் தாண்டிய ஒரு விஷயம். அதனாலதான் நமது புரட்சிக்கு பாரதிதாசன் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, தமிழை பழித்தவனை தாயை பழித்தாலும் யார் வேணாலும் விடமாட்டான்றாரு. ஆனா தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடன்றார். தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர், உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை.
அன்பு தோழி விஜயராணி மிக அருமையான ஒரு அறிமுகத்தை கொடுத்தாங்க. இந்து மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு விழா என்று. ஆனால் உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களாலும் சரியான நேரத்தில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா, கொண்டாடப்பட வேண்டிய நேரம் இதுதான் உண்மையான தமிழ் புத்தாண்டு என்பதை தமிழமுது புலனக்குழு தலைவரா நான் இங்க பதிவு செய்யறேன். ஏன்னா இதுல பல்வேறு விதமான கருத்துகள் நிறைய இருக்கு. ஒரு சிலர் தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக அனுசரிக்கிறார்கள். ஒரு சிலர் ஏப்ரல் 14 என்ற சித்திரை ஒன்றை நாம் தமிழ் புத்தாண்டாக அனுசரிக்கிறோம். ஆனால் காலம் காலமாக பல்வேறு விதமான அறிவியல் கூறுகளோடு, ஆன்மீக கூறுகளோடு இணைத்து எடுக்கப்பட்ட முடிவு என்பது இந்த தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை 1 தான். நீங்க நல்லா உற்று நோக்கினீங்கன்னா தெரியும், அது தமிழுக்கானது மட்டுமல்ல. சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக கூட என்னுடைய வீட்டிலும் சரி, என்னை போன்றவே தெலுங்கை வீட்டில் பேசிக் கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாருமே தெலுங்கு புத்தாண்டை நம்ம கொண்டாடணும். அது ஓரிரு நாட்களுக்கு முன்பாக தான் வந்தது. வெகு விரைவில் மலையாள புத்தாண்டை நம்ம கொண்டாட போறோம். சோ இப்படி எல்லாமே இந்த புத்தாண்டுக்கான நேரம் ஏன் இந்த சித்திரை மாத வாக்கில் வருகிறது என்றால் அதற்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. அதை பற்றி பேசி என்னுடைய நேரத்தை நான் ரொம்ப எடுக்க விரும்பல. அதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து யூடியூப் மூலமாகவோ அல்லது இணையதளத்தின் மூலமாகவோ நீங்க சென்று பார்த்தா அதோடைய உண்மைகள் உங்களுக்கு புரியும். அது மட்டுமல்லாது ஆன்மீக ரீதியாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதமாகத்தான் காலங்காலமாக கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் நம்முடைய இயக்கத்தின் மூலமாக எப்பொழுதும் தமிழ் புத்தாண்டை நாம் சித்திரை 1 தான் கொண்டாடுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இன்று ஓரிரு நாட்கள் முன்பாகவே நாம் இந்த தமிழ் புத்தாண்டை இங்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் ஒளிபரப்பை நேரலையிலும் இதன் பார்க்க இருக்கின்ற உலகமெங்கும் வாழும் தொப்புள்குடி உறவுகளுக்கும், என் இயக்கத்தின் இதயமாக இருக்கின்ற தமிழமுது புலனக்குழு தோழமைகளுக்கும், அரசியல் பிரமுகர்களுக்கும், ஆர்வலர்களுக்கும், தமிழ் ஆளுமைகளுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான இரவு வணக்கத்தை நான் தெரிவிச்சிடுறேன். அப்படி இந்த தமிழ் என்பது பல்வேறு களங்களை நமக்கு கொடுக்குது. இது எப்படி சுருக்க முடியும்? இது ஒரு சமுத்திரம். நான் தான் சொல்லுவேன், இந்த சமுத்திரத்தில் மூழ்கி முத்தெடுப்பது என்பதற்கு பல யுகங்கள் வேண்டும். பல யுகங்கள், ஒரு யுகம் அல்ல, பல யுகங்கள். ஒரு யுகம் என்பதே பல ஆயிரம் ஆண்டுகளை கொண்டது. திரேதா யுகம், கிருத யுகம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக பொழுது. அப்படி பல யுகங்கள் வேணும் இந்த தமிழை நம்ம முழுமையாக முடிப்பதற்கு. அப்படியும் முடிக்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ள பல கவிஞர்கள் உருவாயிடுவாங்க. இப்ப பல புத்தகங்கள் இப்ப உருவாயிட்டு இருக்கு. உலகத்துல உருவானதை முடிக்கணும்னா அதுக்குள்ள பல யுகத்துக்கு தேவையான புத்தகங்கள் நம் தமிழர்கள் எழுதிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இனத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். இந்த பெருமையை நம்ம நிலைநாட்டுவதற்காகத்தான் வருட வருடம் இந்த நிகழ்ச்சி நம்ம செய்கிறோம். முதலில் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என்று நமது நாமக்கல் கவிஞர் பாடின பாட்டு நம்ம மனசுல எப்போதும் ஏத்திக்கணும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் என்பது சாதாரண மொழி அல்ல. அது ஒரு மொழியா, அது ஒரு இறை. அதனாலதான் தமிழில் தவறு செய்பவர்களை பார்க்கும்போது கூட எனக்கு கொஞ்சம் என்னுடைய அந்த ரௌத்ரம் பழகு என்று பாரதி சொன்னது போல எனக்கு சற்று கடுமையான கோபம் கூட வருது. அது இறைவனை பழிப்பதற்கு சமமானது. தமிழில் தவறு செய்து எழுதுவதும் பேசுவதும், குறைந்தபட்சம் எழுதுவதை நான் சொல்றேன், பேசுறது கூட வட்டார வழக்குல நம்ம பேசிடலாம். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம மாறுறோம், பல மொழிகள் பேசுறோம், அறிவியல் ரீதியா பல்வேறு விதமான படிப்புகளை படிக்கிறோம். அப்ப நம்மளுடைய மொழிகள் மாறுபடலாம், அதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனால் எழுத்து என்பது என்னைக்கும் ஒரு எழுத்து தான், அதுல மாற்றம் இருக்காது. நகரம்னா நகரம் தான், லகரம்னா நகரம் தான், எகரம்னா எகரம் தான். அது எழுத்து மாறாது. ஒரு கால் துணைக்கால போட்டா அதோட அர்த்தமே மாறிடும். இப்படி எத்தனை விதமான தவறுகளை நம்ம பொது இடத்துல பாக்குறோம். தமிழை வளர்ப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற கட்சிகளில் இருப்பவர்களே அந்த தவறை செய்யறாங்க. தமிழை தன்னுடைய பாடமாக எடுத்து படித்து பேராசிரியராக இருப்பவர்கள் அந்த தவறை செய்யறாங்க. தமிழை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற பல அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட ஆர்வலர்கள் கூட அந்த தமிழில் தவறு செய்வதை பார்க்கும்போது சற்று கோபமாக தான் இருக்கின்றது. ஆனாலும் கூட ஒரு இன்முகத்தோடு, அதே சமயத்தில் ஒரு அக்கறையோடு இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன். முடிந்தவரை தமிழில் பிழை செய்வதை நாம் தவிர்க்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதற்கு காரணம் இதுதான். ஏன்னா மற்ற மொழி மாதிரி இது கிடையாது. இது ஆங்கிலம் மாதிரியோ அல்லது மற்ற மொழியோ கிடையாது. ஏன்னா ஆங்கிலம் சொல்றேன்னா அதிகபட்சமே ஆங்கிலத்தோட வரலாறு ஒரு 300-400 வருடங்கள் தான், குறிப்பா இலக்கிய வரலாறு. அதனாலதான் திருவிக்கா உள்ளிட்ட பல்வேறு விதமான வெளிநாட்டு அறிஞர்கள், நம்மளுடைய தமிழ்நாட்டுல திருவிக்கா உள்ளிட்ட பல அறிஞர்கள் எப்படி நம் தமிழை தூக்கி பிடித்தார்களோ, எந்த அளவுக்கு இந்த தமிழின் அருமையை உலகத்துக்கு சொன்னார்களோ, நமது பாரதியும் பாரதிதாசனும் சொல்லாத விஷயங்கள் கிடையாது தமிழை பத்தி. இதை பத்தி எல்லாம் பல நிகழ்ச்சிகளை நான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கேன். அதனால இன்று வேற ஒரு பரிமாணத்துல ஒரு சில கருத்துக்களை சொல்லி என்னுடைய உரையை நான் நினைக்கிறேன். பல வெளிநாட்டு அறிஞர்களால் பாராட்டப்பட்ட ஒரு மொழியாக நம் தமிழ் மொழி இருக்கு. கிட்டத்தட்ட சங்க இலக்கியத்துல 26,350 அடிகள். எந்த அளவுக்கு ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க பாருங்க. 26,350 லைன்ஸ், அடிகள், வரிகள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் எழுதிதான். 2000 வருடத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ஒரு 200 வரிகள் இருக்கிற அல்லது ஒரு 2000 வரிகள் இருக்க ஒரு புத்தகத்தை நம்ம படைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, இவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கு. இன்னைக்கு நம்ம வாயால பேசினாலே அது டைப் ஆகுது. அதை நம்ம எழுத்து வடிவில் கொண்டு வந்துடும், என்னென்னவோ செய்யறோம். ஆனால் 2000 வருடத்துக்கு முன்பாகவே 26,350 அடிகளை சங்க இலக்கியத்தில் மட்டும் கொடுத்த ஒரு இனம் நம் தமிழ் இனம்.
அதைத்தான் நான் பல நிகழ்ச்சிகள்னு சொல்றேன், பல மேடைகள்னு சொல்றேன். 100% மக்கள் தமிழர்கள் இல்ல, 10% தான் உலகமெங்கும் வாழும் மக்களை நீங்க கணக்கு பண்ணாலே. ஆனா 195% இலக்கியங்கள் தமிழ்ல இருக்கு, 195% புத்தகங்கள் தமிழ்ல இருக்கு. அப்ப இந்த தமிழ் சாதாரண மொழியா இருந்திருக்க முடியுமா? இது ஒரு இறை மொழி. எவ்வளவோ உதாரணங்களை மனசுல இப்ப அப்படியே வருது. ஆனாலும் கூட நேரத்தை நெருமை கருதி எல்லாத்தையும் நான் சுருக்கிக்கிறேன். சீவக சிந்தாமணியா இருந்தாலும் சரி, சிலப்பதிகாரமாக இருந்தாலும் சரி, ஒரு ஞானிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் பன்முக திறமையோடு வாழ்ந்திருக்காங்க, இயற்கையை ரசிச்சிருக்காங்க, பெண்மையை போற்றி இருக்காங்க. தமிழனுடைய இலக்கணமாக நம் செம்மொழின்னு நம்ம சொல்றோம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தகவலை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். ஒரு மொழி செம்மொழியாக அறிவிக்கப்படணும்னா 11 விதமான அந்த அடையாளங்கள், 11 விதமான குறியீடுகள் அதுக்கு இருக்கணும். குறிப்பாக தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தனித்தன்மை, இலக்கண இலக்கிய வளமை, கலை இலக்கிய அறிவு, பண்பாட்டு சார்பு, மொழி இலக்கணம், இப்படி 11 விஷயங்கள் இருக்கணும். இந்த 11 விஷயங்கள் இருந்தாதான் ஒரு மொழியை செம்மொழின்னு சொல்ல முடியும். அப்படி உலகத்திலேயே இப்ப இருக்கின்ற மொழி, பேசப்படுகின்ற ஒரு மொழியாக இருக்கின்ற ஒரே மொழி நம் தமிழ் மொழி தான். அதனால இப்ப மலையாள புத்தாண்டை கொண்டாடலாம், தெலுங்கு புத்தாண்டை கொண்டாடலாம். ஆனால் அது அவரவர்கள் இனத்திற்கு அது பெரிய புத்தாண்டாக இருக்கலாம். ஆனால் இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருப்பது நம் தமிழ். தெலுங்கா இருந்தாலும் மலையாளம் இருந்தாலும் அந்த மொழி பல பேருக்கு தாய்மொழியா இருக்கு. ஆனால் அந்த மொழிகளுக்கே தாய்மொழியாக இருந்தது நம் தமிழ். அதனால்தான் தாய்மை என்பது கூட அதுல ஒரு இலக்கணமா வச்சிருக்காங்க. அந்த 11 இடத்துல நடுவு நிலைமை என்பது ஒரு இலக்கணம். ஏன்னா நம்ம தமிழ் என்பது எந்த மதத்தையும் சாராதது. அதனால்தான் உலக பொதுமறைன்னு சொல்றோம். புதுமை என்பது ஒரு இலக்கணம். அதனாலதான் பாத்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு வரைய வச்சாங்க. இப்படி தமிழ் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது 11 விதமான இலக்கணங்களும் அதுல பொருந்தி வருது. அந்த 11 விதமான இலக்கணங்களும் 11 விதமான அந்த அடையாளங்களும் அடிப்படை தகுதிகளும் பொருந்தி வர்றதுனாலதான் செம்மொழின்ற அந்தஸ்து நம்ம தமிழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2004ஆம் வருஷம் இந்த நேரத்தில் தான் நான் அந்த உண்மையை பதிவு செய்யணும்னு விரும்புறேன். அப்ப பெரும்பாலானவர்கள் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், பல செய்தித்தாளும் படிச்சிருப்போம். அப்பொழுது முத்தமிழறிஞர் என்று நம்மால் அறியப்பட்ட கருணாநிதி அவர்கள் தலைமையில தான் அவரின் முயற்சியால் ஏற்படுத்தப்பட்டது நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால், தமிழினத்தின் தலைமகனாக, ஒவ்வொரு இந்தியனின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் தங்க மகனாக, இந்த உலகமே வியந்து பார்த்த ஒரு உன்னதமான மனித பிரிவு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய முயற்சியில தான் அந்த முயற்சியே முன்னெடுக்கப்பட்டுச்சு. அந்த வரலாற்று உண்மையை நான் இங்க பதிவு செய்யறேன். தமிழினத்தின் தலைமகனாக, ஒவ்வொரு இந்தியனின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் தங்க மகனாக, இந்த உலகமே வியந்து பார்த்த ஒரு உன்னதமான மனித பிறவி. 2001 2006 வரை அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவர் போகும்போதே அவர் வச்ச முதல் ஸ்டேட்மெண்ட், இந்த தமிழை நான் செம்மொழியாக மாற்றுவேன். ஆனால் ஒரு ஜனாதிபதியால் அதை செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட அரசாங்கமோ ஒரு குறிப்பிட்ட அரசோ அதை முன்னெடுக்கும், அதற்கு கடைசி கையெழுத்து தான் அவர் போட முடியும். அப்படி இதற்கான செய்து அதை நிறைவு செய்தவர் நமது டாக்டர் அப்துல் கலாம் என்பதை நன்றியோடு நாம் நினைச்சுப்பார். அதனாலதான் தமிழினத்தின் ஒரு தனி அடையாளம், என்னைக்குமே முதல் அடையாளம் திருவள்ளுவருக்கு அடுத்தது என்னை பொறுத்தவரை டாக்டர் கலாம் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. டாக்டர் கலாம் தான். திருவள்ளுவர் என்பது எப்படி நமக்கு தமிழுக்கு ஒரு அடையாளமோ, முதல் அடையாளம், அதுக்கு அடுத்தது நவீன கால தமிழின் அடையாளம் டாக்டர் கலாம் தான். இந்த 2 பேரை தவிர்த்து விட்டு தான் மற்ற யாரா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி. அப்படி இந்த செம்மொழியாக நமக்கு அடையாளம் கொடுக்கப்பட்ட இந்த தமிழ் இன்னும் பேசு மொழியா இருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு செம்மொழி என்று சொல்லப்படுகின்றது. ஞானானந்த மயம் நேதம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ ஐகிரவே உபாஸ்மகே என்று ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஐயக்ரீவருக்கான ஒரு ஸ்லோகம். சர்வ கல்யாண தாதாரம் சர்வ பாபத் கணவாரகம் அபார கருணாமூர்த்தி ஆஞ்சநேயம் நமாமியகம் ஸ்ரீ ராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்திர நமஸ்துதே அஞ்சனா கர்ப்ப சம்பூத குமாரம் பிரம்மாசாரணம் துஷ்டகிரக விநாசாய அனுமந்த முபாஸ்மகே அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதய பிரபு மனோஜாலம் மாரதுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீ ராமதூதம் சிரசா நமாமி. இன்னும் 2-3 நாட்கள்ல ராமநவமியை நம்ம கொண்டாட போறோம். ஒரு மிக சிறப்பான நிகழ்வை இந்திய தேசமே கொண்டாட போகுது. அந்த ராமர் பிறந்த அந்த பாலராமரை நான் அயோத்தியில போன மாதம் இதே நேரம் ஏறக்குறைய சென்று அவரை தரிசித்துட்டும் வந்து விட்டேன். இந்த நேரத்தில் மாண்புமிகு பாரத பிரதமருக்கு நன்றியோடு அந்த நன்றியை நான் பதிவு செய்யறேன். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக புதைக்கப்பட்டிருந்த அந்த விஷயத்தை மீட்டெடுத்து இந்த இந்தியாவின் ஒரு அடையாளமாக இன்னைக்கு ராமராஜ்யம் என்பதுதான் என் கனவு என்று நமது மகாத்மா காந்தி, இந்த தேசத்தின் தந்தையாக நாம் முன்பு அறிந்த அந்த மகாத்மா காந்தி சொன்னார். அதை இந்த தேசத்தின் தந்தையாக இன்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆனா இவ்வளவு சமஸ்கிருத மந்திரங்களை உள்ளடக்கின இந்த ராமனுடைய அந்த மந்திரத்தை, அந்த வணக்கத்தை நமது கம்பர் 5 வரியில முடிக்கிறார். ஒட்டுமொத்த காப்பியத்தை 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக 6 உயிர் ஆக ஏகி என்று அந்த 5 பூதங்களை வைத்துக் கொண்டு 5 5 என்று 5 வரிகளில் ஒட்டுமொத்த கம்பராமாயணத்தை முடித்த ஒரு மகாபெரும் கவிஞன் தான் நமது கம்பன். அதனாலதான் வள்ளுவர் நடுநாயகமாக இருந்தாலும் கூட
நமது பாரதி பாருங்க, யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் போட்டான் முதல்ல. பல பேர் கூட கம்பன் அப்ப வள்ளுவரோட பெரியவரா? அப்படி இல்ல. கம்பரை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் என்றால் வள்ளுவர் தான் நடுவுல, வள்ளுவர் தான் அந்த அச்சாணி, அவரை சுற்றிதான் எல்லாமே. ஆனாலும் கூட கம்பர் ஒரு பன்முக கவிஞனாக, பல்வேறு விதமான இதிகாசங்களை படைத்தவனாக, பல்வேறு விதமான இலக்கியங்களை படைத்தவனாக பாரதி பார்த்துக்காரு. அதனாலதான் அவர் அந்த வார்த்தை முதல்ல கம்பர்னு வந்துருது. கம்பரை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் என்றார். ஒரு துறவி, ஒரு ஞானி இயற்கைக்கு போய் பாக்குறாரு. ஒரு இயற்கையான ஒரு இடத்துல போய் உட்காந்து தியானம் பண்றாரு. அப்ப அவரு 5 மரங்களை பாக்குறாரு. இந்த தமிழ் எந்த அளவுக்கு செறிவான மொழி என்பதை உணர்த்துவதற்கு ஒரு விஷயம் சொல்லி என் உரையை நிறைவு செய்யறேன். ஒரு 5 மரங்கள், 5ம் பாத்தீங்கன்னா ஒரு வரிசையில இருக்கு. பெரிய மரம் ஒண்ணு, தென்னை மரம் ரொம்ப உயரமா இருக்கு. அதை விட கொஞ்சம் சைஸ் உயரம் கம்மியா ஒரு பாக்கு மரம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பலாமரம் இருக்கு. அப்புறம் ஒரு மாமரம், அப்புறம் வாழை மரம் இருக்கு. அந்த தென்னை மரத்துல இருக்க ஒரு தேங்காய் காத்து அசைஞ்சு கீழே விழுது. அது விழும்பொழுது அந்த பாக்கு மரத்துல கட்டியிருக்க அந்த தேன் அடை அப்படியே ஒட்டைக்குது, அப்படியே தேன் சொட்டுது. அந்த வேலை வரும்போதே பலா மரத்தை 2ஆ பொளக்குது, பலா பழத்தை 2ஆ பொளக்குது, பலா சூளைகள் அப்படியே தெரிக்குது. கீழே அதே தேங்காய் வரும்போதே வாழைத்தாறுல அடிச்சு வாழைப்பழம்லாம் அப்படியே சிதறுது, மாங்காயில அடிச்சு மாங்காய்கள்லாம் சிதறி ஓடுது. இந்த காட்சிய ஒரு ஞானி பாக்குறாரு. அவர் அதை எழுதுறாரு சீவக சிந்தாமணி என்ற இலக்கியத்துல. காய்மாண்டதெங்கின் பழம் வீழ கமுகினற்றி பூமாண்ட தீந்தேன் துடைகீரிய வருக்கை பொழுது தேமாங்கனிகள் சிந்தும் வாழைப்பழங்கள் சிதறும் ஏமாங்கத நாடு எங்கள் நாடுன்ட்டு ஒரு நாட்டுடைய அந்த வரலாற, ஒரு நாட்டுடைய இயற்கை வளத்தை 5 வரியில அவர் செதுக்கிறார். நான் ஏன் இதை இங்க பதிவு செய்யறேன்னா, இதுதான் தமிழ். ஒரு ஞானி, முற்றும் பற்றற்ற ஒரு ஞானி நம்ம நினைப்போம். ஆனால் அந்த இயற்கையை அவர்களால் துறக்க முடியாது. அப்படிதான் நம் தமிழ் ஞானிகள் நமக்கு கத்துக் கொடுத்திருக்காங்க. அனைத்தையும் நாம் துறந்தாலும் கூட இந்த இயற்கையை நாம் துறக்க தேவையில்லை. அப்படியே சிவக சிந்தாமணிக்கு இலக்கணமாக அவர் ஒரு சமண முனிவர், திருத்தக்க தேவர் என்பவர் ஒரு சமண முனிவர். நமது இளங்கோ அடிகள் பாருங்க, இப்பயும் நம்ம பாத்தீங்கன்னா அடிகள் அப்படின்னு சொன்னாலே ஃபாதர்களுக்கு நம்ம பொதுவா சொல்லுவோம். ரட்சகர் அடிகள், ஜீசஸ் அடிகள், ஐ மீன் பல அந்த அடிகள் என்றாலே அந்த ஒரு 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 பாதிரியார் அல்லது துறவிகள், அந்த ஞானிகளுக்கு தான் அந்த அடிகள் நம்ம சேர்த்து சொல்லுவோம். அப்ப இளங்கோ அடிகள் பேரே அவர் மாசரு பொன்னே வளம்புரி முத்தே காசரு விரைய திரும்பே தேனே. ஒரு கண்ணகியை பத்தியோ அல்லது மாதவியை பற்றியோ இலக்கியத்தை அவர் அழகா எழுதுறாரு. அதுல பரதநாட்டியத்தை பத்தி அவ்வளவு சுவையாக, மாழை போற்றுதும் மாமழை போற்றுதும் இயற்கையை ரசிக்கிறாரு, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று சூரியனை ரசிக்கிறாரு. அந்த சூரியன் நமது புரட்சி கவி பாரதிதாசன் பயங்கரமா ரசிக்கிறாரு. சென்ற நிகழ்ச்சியில் கூட நான் குறிப்பிட்டேன். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட மயிர்பிடர் சிலிர்க்கும் சிங்கமே என்றாரு. ஒரு சிங்கத்தோட தலைமுடி எப்படி அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே சூரியன் மாதிரி ஜொலிக்குதுன்றாரு. தீர்த்த மாணிக்க குன்றே என்றாரு, தீர்த்த தங்கத்தின் தட்டே என்றாரு, வானவீதி திகுதிகு நிற்கும் தீப்பிழம்பே என்றாரு. பெருமாள் கோயில் வீதியில இருக்க அந்த வீட்டோட மாடியில இருந்து அந்த கடற்கரை சூரியனை பார்த்து இதை எழுதியிருப்பார் போல இருக்கு. நின் ஒளியலாவ அமைந்தனை பரிது வாழின்னு அவர் வாழ்த்துறாரு. இததான் காயத்ரி மந்திரம் என்று ஓம் பூர் புவஸ்வ தத் சமுதர் வரேண்யம் பர்கோ தேவசி தீமகி தியோ என்ன பிரசோயாத் என்று நாம் வடமொழியில பேசுறோம். அப்ப இங்க உணர்வுகள் ஒண்ணுதான். அப்ப இங்க இல்லாத விஷயம் இல்ல. அதுதான் சென்ற நிகழ்ச்சியில நான் சவாலா விட்ட, இப்பயும் அதை பதிவு செய்யறேன். தமிழ் புத்தாண்டுறதுனால தமிழில் இல்லாத விஷயம் என்று ஒருவர் காட்டிவிட்டால் அவர் என்ன சொன்னாலும் நம்ம செய்வதற்கு தயாரா இருக்கு. ஆனால் தமிழ் இல்லாத விஷயங்கள் ஒன்று இருக்கவே முடியாது இந்த உலகத்துல. ஏன்னா விண்ணோடும் உடுக்களோடும் நம்ம போட்டார் பாரதிதாசன். அதுக்கு முன்னாடியே பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். அங்க பாருங்க, அந்த கவிஞர்கள், திருமூலர் கூட பாத்தீங்கன்னா ஒரு பாடல, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தானே இருந்தேன்றார். அந்த வரிகள்ல கூட, வார்த்தைகள்ல கூட பல சித்து விளையாட்டுகளை பண்றவங்க தான் நம்மளுடைய தமிழ் ஞானிகள். அதுக்கு காரணம் இந்த தமிழின் வீச்சு. அப்படி தன்னை அறிந்த பின் அப்படின்னு அவங்க சொல்லல, தன்னை அறியும் அறிவை அறிந்த பின். அதே மாதிரிதான் புரட்சி கவி பாரதிதாசன் வினோடும் உட்களோடும் அந்த தமிழோடு பிறந்த, அவரோடு பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் என்றாரு. அதோடவே தமிழ் பிறந்துருச்சு, அந்த தமிழோடு நாங்க பிறந்திருக்கோன்றாரு. அப்ப தமிழுடைய அந்த பழமையை எந்த அளவுக்கு இந்த கவிஞர் தூக்கி பிடிச்சிருக்காங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு இப்போது சிந்தனையில் வருகின்ற சில தமிழ் பாடல்களை சொல்றேன். இன்னும் ஆன்மீகத்தை தொடர்ந்தா எவ்வளவு பாடல்கள், அதுக்குள்ளெல்லாம் நான் ரொம்ப போக விரும்பல, நேரம் இல்லை. மாணிக்க வாசகர் எழுதின அந்த 658 பாடல்கள் திருவாசகத்துக்கு இடையா, திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருகார் என்றார். அதை மொழிபெயர்ப்பு செய்த பல ஆங்கில புலவர்கள், அது ஜி போப் என்பவர், அதை எழுதுறதே பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் கூட அதை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. பல தடவை அவங்களுக்கு பல வருஷங்கள் ஆயிடுது. காரணம் என்னன்னா, அதை எழுதி படி எடுக்கும் பொழுது, அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவர்கள் அறியாமல் அவர்கள் கண்ணில் ஊழிய நீர், கண்ணீர், அந்த
கண்ணீர்ல அந்த எழுத்து நனைஞ்சு போய், அந்த மை நனைஞ்சு போய், அந்த பேப்பர் நனைஞ்சு போய், அதனால அவங்களால அதை எழுத முடியல. அந்த அளவிற்கு பக்திமயமாக கருணையோடு இருக்கக்கூடிய புத்தகம் திருவாசகம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க, புகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாக நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று வாழ்க வாழ்கன்னு 6 தடவை வரும். ஏகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பெய்கண்கள் வெல்க, புறந்தோர்க்கும் சேயாந்தன் பூங்கழல்கள் வெல்க, சிறங்குவார் உள்மழ்கள் வெல்க, கரங்குவார் உள்மழ்கும் கோன் கழல்கள் வெல்க என்று வெல்க வெல்க என்று 5 தடவை வரும். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேவரடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேத்த நின்ற நிபலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் வரலும் மலை போற்றி போற்றின்னு 8 தடவை வரும். ஸோ 6, 5, 8 658 பாடல்கள் தான் திருவாசகத்துல இருக்கு. இந்த 658 பாடல்கள் திருவாசகத்துல இருக்கு என்பதை கவித்துவமா முதல்ல இருக்க அந்த சிவபுராணத்துல இருக்க 6, 5, 8லே கொடுத்திருப்பாங்க. இப்படி கவித்துவமாவும் உள்ள பூந்து வெள்ளானவர்கள் தான் நம்மளோட தமிழ் ஞானிகள். அதுக்கு காரணம் ஞானிகள் இல்ல, தமிழ். ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை, இடுக்கண் அழியாமை 4 அதிகாரத்தை வைக்கிறார் வள்ளுவர். இந்த இளைஞர்களுக்கு தேவைன்றதுனால இந்த நேரத்தில் இந்த கருத்து பதிவு செய்யறேன். ஆக்கம் அதர்வனா செய்யும் அதை அசைவிலா ஊக்கமுடையான் உழை என்றார். உள்ளம் உடைமை, உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கி விடுன்றார். உள்ளம் என்பதற்கே ஊக்கம் என்பதுதான் இன்னொரு அர்த்தமா கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்ல. உள்ளம் என்பது நம்மளுடைய உள்ளம் இல்ல, அது கள்ளம் இல்லாத உள்ளமா இருக்கணும். உள்ளம் என்பதற்கே இன்னொரு அர்த்தம் ஊக்கம் தான். அந்த ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்துல 2 குறளை பிரிச்சிருப்பாரு. சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடொன்றும் களிருன்னு சொல்லிட்டு ஒரு யானையை பத்தி பேசியிருப்பார். அதே யானைய பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலி தாக்குறின்ட்டு அதே இடத்துல கொஞ்சம் கீழாவும் பேசியிருப்பார். ஒரு கலிங்கத்து பரணி யானையை மேபி வள்ளுவர் பார்த்திருக்கலாம். அப்ப பல வேல்கள் பல முனையில இருந்து வந்திருக்கலாம். அது சாயாம அந்த கடைசி வரை ஊக்கத்தோடு அது எழுந்து போராடுது. அதை பார்த்துட்டு ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்தை அதை வைக்கிறாரு. சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதை அம்பின் பட்டு பாடொன்றும் களிறு. எப்படி ஒரு யானை எத்தனை அம்புகள் தாங்கினாலும் அதை துன்புறுத்தினாலும் அதிலிருந்து மீண்டெழுந்து வந்து போராடுகிறதோ அப்படி நம்மளுடைய ஊக்கம் இருக்க வேண்டும், போராட்டம் இருக்க வேண்டும். இப்படி சொல்லிட்டு அப்படிப்பட்ட மிகப்பெரிய யானை கூட ஒரு சாதாரண சின்ன உருவத்தில் இருக்கின்ற புலி உருமுச்சுன்னா அந்த யானையை கூட பயந்து ஓடினுட்டு உருவம் கொண்டு எல்லாமே வேண்டும் என்பதையும் நமக்கு கொடுக்கிறார். இப்படி ஒரே அதிகாரத்துல ஒரே விலங்க 2 விதமான ஓமையில காட்டின ஒரு மிகச்சிறந்த புலவன், கவிஞன். அதனாலதான் திருவள்ளுவர் விழாவில், அரசாங்க விழாவில் பேசும்போது நான் சொன்னேன், உலகத்துல 50% மேல பயன்படுத்தப்பட்ட ஒரு மூளை இந்த உலகத்துல இருக்குன்னா அது நம்ம வள்ளுவன் மூளை தான். அதிகபட்சம் 5% தான் அறிவியலால் கண்டுபிடிச்சிருக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் குரல் ரத்னா என்று நமது மதன் ஐயா அவர்கள் கூட அந்த ஒரு பெருமை நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா தொடர்ச்சி அவர் அந்த குரலை பத்தி எழுதுறாரு. அது ஓலைச்சுவடி பாட்டர்லயே எழுதி பல்வேறு தளங்கள்ல அவர் வெளியிடுறாரு. நம்மளுடைய இயக்கத்தின் சார்பாக ஒரு குரல் ரத்னா அந்த விருது நம்ம கொடுத்தோம். அப்படி இந்த குரல் என்பதற்கு உள்ள நம்ம பூந்து பார்த்தோம்னா அதற்கே கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு யுகம் வேணும். தமிழுக்கு இல்ல, வெறும் திருக்குறளுக்கு மட்டும். ஏன்னா அத்தனை விஷயங்கள். அப்ப எவ்வளவு தேவ ரகசியங்களை இந்த ஞானிகள் நமக்கு கொட்டி கொடுத்திருக்காங்கன்னா இது ஞானிகளுடைய திறமை அல்ல. அதையும் தாண்டி முக்கியமாக அந்த தமிழின் வீச்சு, அந்த தமிழின் அருமை. அப்ப இந்த தமிழை நாம் எப்படி மதிக்க வேண்டும்? இவர்களுக்கு முன்னோடியாக இருந்த திருமூலரை பத்தி சொல்லவே வேணாம். குறிப்பாக என்னை போன்ற மருத்துவர்களுக்கு அடிநாதம் இட்டவரே அவர் தான். உடம்பான அழிவின் உயிரால் அழிவர் என்று இந்த உடம்பை முதல்ல பார்த்துக்கணுன்றதை நமக்கெல்லாம் வழிகாட்டின ஞானி. பல்வேறு விதமான பாடல்கள் எழுதியிருக்காரு. அதுல மிக முக்கியமான பாடல் தான் நான் சொன்னேன், தன்னுடைய அறிவை முதல்ல நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு மிக்சிங்கா கொடுத்தவர் தான் நமது வள்ளலார் அவர்கள். ஒரு மிகச்சிறந்த ஞானியாக கோடைகளை இலைப்பாற்றி கொள்ளும். ஏன்னா இப்ப கோடை காலன்றதுனால நம்ம இதை நல்லா உணர முடியுது. இந்த பாட்டை நான் ஒவ்வொரு தடவையும் அந்த கோடையில தாகம் வரும்போதெல்லாம் இந்த பாட்டு என் மைண்ட்ல வந்துட்டு போகுது. எப்படி எழுதியிருக்காரு, அந்த இறைவனுடைய அந்த காலடி தரிசனம் கிடைக்க வேண்டும் என்பதை நமது வள்ளலார் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே தண்ணீரடை நலந்த சுகந்த நறுமலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றின் விலை சுகமே, ஆடையிலே என அணிந்த மணவாளா நின்று ஆடுகின்ற அரசே நின் அலங்க அருளே. இயற்கையோட இணைஞ்சு அந்த கோடையில இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே. பாருங்க அந்த இலக்கியத்தை, அந்த வார்த்தை ரிதம பாருங்க. அதுதான் நம்ம தொல்காப்பியம் இலக்கணத்தை சொல்லுது. எழுத்து, அசை, சீர், அடி, தடை, தொலைன்னு. அதுலயே பாத்தீங்கன்னா 6ஆ பிரிக்கிறான். அது தொல்காப்பியன் ஒருத்தன் அன்னைக்கே நம்மளுடைய ஒரு உரிமையின் காரணமா சொல்றேன். அவங்க எல்லாம் நம்ம அவனே பேசக்கூடாது. ஏன்னா இறைவனுக்கு சமமானவர்கள் இருந்தாலும் கூட அந்த ஒரு என்ன நம்மளுடைய பாட்டன் நான் பேசுற இந்த மொழியை பேசியிருக்கான், நான் எழுதுற அந்த தமிழை எழுதுறான். நம்ம எப்படி இப்படி தமிழை கொண்டாடுறோமோ அப்படி அவன் கொண்டாடி இருக்கான். அதுதான் இந்த தமிழை இவ்வளவு தூரம் நவுத்திட்டு வருது. இன்றும் இலங்கையில நான் சென்று பார்க்கும்போது பார்த்தேன்,
அந்த ரூபாய் நோட்டுகள்ல இலங்கையில நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கு. மொரீஷியஸ் உள்ளிட்ட பல நாடுகள்ல தமிழ் ஒரு அரசாங்க மொழியா இருக்கு. ஏன்னா இந்த இனம் உலகெங்கும் பரவி வாழுது. ஏன்னா சோழர்களின் ஏன் வங்காள விரிகுடாவை சொல்றோம், அவர்களை பேசாம நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாட முடியாது. சோழர்களின் ஏரி, அப்ப ஏரி மாதிரி இருந்திருக்கு கடலே. இந்த கடல்ல வங்காள விரிகுடா பாண்டிச்சேரி பீச்ல கடலுடைய மேல் மட்டத்துல ஏறிட்டோம்னா அந்த மேல் மட்டத்திலே ஏறி போய் இறங்கிடலாம். அவ்வளவு கப்பல்களை வச்சிருந்திருக்கான். யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம நகரமயமாக்கத்துல அப்படிதான் ஆயிடுது. எந்த வீட்டுக்கு நடுவுல சந்து இடைவெளியே கிடையாது. எல்லார் வீடுகளும் அப்படியே டாப் ஃப்ளோர் போட்டுடுறோம். ஒரு டாப் ஃப்ளோர்ல ஏறிட்டோம்னா 2 ஊர் தாண்டி போய் நம்ம இறங்கிக்கலாம். அப்படி அப்படியே டாப் ஃப்ளோர்லயே ஓடி போய் இறங்கிக்கலாம். இப்ப அப்படி ஆயிடுது. இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படி கூட ஒரு பயணம் வந்துருமோன்னு எனக்கு தோணுது. ஹெலிகாப்டர் மாதிரி பஸ், அதுக்கு மேலேயே ஒரு பிரிட்ஜ் போட்டான்னா ரோடே தேவை. அப்படி நம்மளுடைய சோழர்களின் ஏரி என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு வங்காள விரிகுடாவை நம்மளுடைய சோழர்கள் வச்சிருக்காங்க. அவர்கள் தமிழுக்காக எவ்வளவு செஞ்சிருக்காங்க. அப்பர், மாணிக்கர், சுந்தரர் என்ற அந்த முப்பெரும் ஞானிகளுடைய புத்தகங்களை மீட்டெடுத்தவர் நமது ராஜராஜ சோழன். அதை நம்ம மறக்க முடியுமா? இன்னைக்கு ராஜராஜ சோழனுடைய அந்த 247 அடி 247 எழுத்துக்களை வச்சுதான் அந்த கோபுரமே கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வரலாற்று உண்மைகள். அப்ப இந்த தமிழை அந்த மன்னர்கள் எந்த அளவுக்கு துதிச்சிருக்காங்க, போற்றி இருக்காங்க. தமிழ் ஞானிகளை எவ்வளவு போற்றி இருக்காங்க. ஒரு ஞானி வரான், உங்களை போன்ற பல கவிஞர்கள் இது போன்ற ஒரு அமைப்புல எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்காக ஒரு புலவர் வராரு. அந்த டைம்ல வரும்போது அப்படியே அவருடைய அசதி, ரொம்ப தூரம் நடந்து வராரு. இப்ப மாதிரி பஸ் கிடையாது, கார் கிடையாது. அசதியில மன்னர் படுக்க வேண்டிய கட்டில அவர் படுத்துட்டாரு. இந்த காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண கவுன்சிலரோட சீட்ல அவனுக்கு வேலை செய்யற ஒருத்தன் உட்கார முடியுமா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க, நிகழ்காலத்தை கம்பேர் பண்ணுங்க. இல்ல நம்மளுடைய சீட்டுல ஒரு டாக்டராகவே என்னுடைய மருத்துவர் என்ற சீட்ல என்னுடைய அசிஸ்டன்ட் உட்கார முடியுமா? அவங்க உட்கார மாட்டாங்க. உட்கார்ந்தாலும் நான் ஏத்துப்பேன், அது வேற விஷயம். ஆனா பொதுவா அந்த மோசிக்கீரனார் என்ற புலவர் படுத்து தூங்கிட்டாரு. உடனே நம்ம மன்னர் எடுத்து கவரி வீசுறாரு அவருக்கு சாமரம். யோசிச்சு பாருங்க. அப்ப தமிழுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்திருக்காங்க பாருங்க. அதிசயமான நெல்லிக்கனி கிடைச்சது. ஐயோ இது எனக்கு வேணாம், இது சாப்பிட்டா நான் எப்படி இருந்தாலும் நான் உயிரோடு வாழ்ந்து இந்த நாடுதான் வாழும், ஆனா நீங்க உயிரோடு இருந்தா இந்த தமிழ் வாழும்ட்டு கொடுத்தான் அதியமான். கடையெழு வள்ளல்களை சிறுபானாற்று படையில நல்லூர் நத்தத்தினார் என்ற ஒரு கவிஞர் மிக சிறப்பா எழுதுறாரு. அதைத்தான் ஒப்புரவு ஈகைன்னு கொண்டு வந்து திருவள்ளுவர் பக்கத்துல வைக்கிறார். அதை சொல்லி என் உரையை நிறைவு செய்யறேன். அப்படியே போயிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் எடுத்துட்டு போறேன். இன்னைக்கு காலையில கார்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுறேன். ஏசி, ஃபுல் ஏசியில போறேன். நல்ல அருமையான பாடல், சூப்பரான ஒரு இளையராஜாவோட இசைஞானியோட பாட்டு கேட்டுட்டே போறேன். சிக்னல் வண்டி நிக்குது, கார் நிக்குது. சம்பந்தமே இல்லாம நான் கேட்கவே இல்லை. வடநாட்டுல இருந்து வந்திருக்கின்ற பல கூலி தொழிலாளர்கள் இங்க இருக்காங்க. இதை நீங்க கண் கூட பார்க்கலாம், இதை உணரலாம். இது நடக்கிறது தான். நான் அதை பல நிகழ்ச்சியில பதிவு செஞ்சிருக்கேன். 20 ரூபா கொடுத்து பனங்கிழங்கு 5 நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம். ஆனா 200 ரூபா கொடுத்து 2 லெக் பீஸ் வாங்கி சாப்பிடுவோம். அதுல கொழுப்பு சேரும். இதுல அவ்வளவு நன்மை இருக்கு. இதுவும் தமிழின் பாரம்பரியம். அதனாலதான் தமிழ்நாட்டின் சின்னமே பனைமரம். பனைமரத்துல இல்லாத சத்துக்கள் கிடையாது. அது ஒரு தனி டாபிக். அதை பத்தி எல்லாம் கூட நம்மளோட தமிழ் ஞானிகள் எழுதியிருக்காங்க. இப்ப டக்குன்னு அது ஞாபகம் வருது. சிறு புல் நீர் நின்ற பனை அளவு காட்டும் படித்தாள்னு திருக்குறளை பத்தி ஒரு மாபெரும் கவிஞர் எழுதுறான். திணையளவு போதா சிறு புல் நீர் நின்ற பனை அளவு காட்டும் படித்தாள்னு அறிவியலை தூக்கின்னு வந்து அங்க திருக்குறள்ல நுழைக்கிறான். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தெரித்த குரல் நம்ம அவை பாட்டி சொன்ன மாதிரி. கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்று எத்தனை பாடல்கள் அவங்க நம்ம கொடுத்தாங்க. ஏன் அந்த பனைமரத்தை பத்தி சொல்றேன்னா, அந்த பனைமரம் மிகப்பெரிய உயரமா இருந்தா கூட சாதாரண புல்லுடைய அந்த மேல இருக்கிற ஒரு சிறு சொட்டு தண்ணியில, ஒரு சிறு சொட்டு நீர்ல அந்த ஒட்டுமொத்த பனைமரத்தோட காட்சியை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு அறிவியல் உண்மையை அவன் உணர்த்தி இருக்கான் அந்த கவிஞன், அந்த கபிலர் என்ற ஒரு மிகச்சிறந்த கவிஞன். ஆனா அதன் மூலமா அவர் சொன்ன வருது என்னன்னா, ஒரு சிறு சொட்டு நீரில் எப்படி ஒரு உயர்ந்த பனைமரம் தனக்குள்ள அந்த காட்சியை காட்டுதோ, அது அடங்கி இருக்குதோ, அதுபோல இந்த திருக்குறள் 1.5 அடி தான். ஆனா அதுக்குள்ள இந்த உலக வாழ்வின் ரகசியங்கள் அடங்கி இருக்குன்னு. அப்ப ஏன் சொல்ல வரேன்னா, அந்த பனைமரத்தை, அந்த பனைமரமாக கிடைக்கின்ற பல பொருட்களை நம்ம புறக்கணிக்கிறோம். வெளிநாட்டுக்காரன் விற்கிற பல விஷயங்கள் கௌரவம் என்று சொல்லி கொண்டு நம்ம சாப்பிடுறோம். அதே போல கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வெளிநாட்டுல வந்திருக்க ஒரு கூலி தொழிலாளி, அவனே வந்தான், சோப்பு தண்ணி எல்லாம் போட்டு என்னுடைய காரோடைய அந்த முன்பக்க கண்ணாடி எல்லாம் துடைச்சான். எனக்கு மனசு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா இந்த இசையை கேட்டுக்கொண்டு இந்த ஒரு சூழலில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதே என்னை போலவே இருக்கிற ஒரு மனிதன் ஏன் இப்படி இருக்கான், என்ன, வாட் இஸ் த ரீசன்? இது அப்படியே அந்த சிக்னல்ல இருக்க அந்த 2 நிமிஷத்துக்குள்ள என்னுடைய சிந்தனைகளை அப்படியே விசாலமாக்குறேன். ஆனா அதுக்கப்புறம் சிக்னல் போட்டாங்கன்றதுனால அதுக்கப்புறம் பார்வையை மறுபடியும் கவனத்துக்கு கொண்டு வரணும்ட்டு அதை அப்படியே முடிவு பண்ணிட்டு அப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு விண்டோவை திறந்து ஒரு 20 rupees அவருக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். இதை கூட நம்ம பல பேர் இன்னைக்கு செய்யறதில்லை என்பதை தான் இங்க பதிவு. இதை நான் பதிவு செஞ்சு என்னுடைய உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதைத்தான் நமது வள்ளுவர் நமக்கு ஒப்புரவு ஈகை என்று. ஈகை என்பது ஒருவர் கேட்டு நாம் கொடுப்பது.
ஒப்புரவு என்பது கேட்காமலே கொடுப்பது. அதனாலதான் பயன்மரம் பழுத்தற்றால் சொல்லிட்டு 3 ஓமைகளை சொல்லியிருப்பாரு. அந்த அதிகாரத்தை நீங்க படிங்க. ஒரு ஊருக்கு நடுவுல இருக்க குளம் எப்படி மற்றவர்களுக்கெல்லாம் தண்ணியை வாரி வழங்குதோ, ஒரு ஊருக்கு நடுவுல இருக்க ஒரு மருந்து மரம் எப்படி மற்றவங்களுக்கு எல்லாம் மருந்தா பயன்படுதோ, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மழையை எப்படி ஒரு மழை மேகம் எந்த விதமான பாகுபாடு இல்லாம தருதோன்று 3 அருமையான உதாரணங்களை ஒப்புரவுன்ற ஒரு அதிகாரத்துல போட்டிருப்பாரு. அதுக்கு அடுத்த அதிகாரமே ஈகை தான். இந்த ரெண்டும் முடிஞ்சவொடனே புகழ்னு ஒண்ணு வரும். அதோட முடிஞ்சிடும். அறத்துப்பாலுடைய இல்வாழ்க்கை அந்த அந்த தலைப்பு முடிஞ்சிடும். அப்புறம் துறவியல் ஆரம்பிச்சிடும். அருளுடைமை, புலால் மறுத்தல், அப்படின்னு தவம் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இந்த ஒப்புரவு ஈகை என்பது நம் தமிழர்கள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை. இதை ஒரு தமிழ் புத்தாண்டு செய்தியா நான் இங்க பதிவு செய்யறேன். ஏன்னா இன்னைக்கு அது ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம பல ஆயிரங்களை கொடுக்க தேவையில்லை. அந்த 20 ரூபாய் நான் கொடுத்தது என்பது நிச்சயமாக அவனுக்கு குறைந்தபட்சம் ஒரு குளிர்சா ஒரு 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 ஏதோ ஒரு 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 குளிர்பானத்தை குடிக்கிறதுக்கு அவனுக்கு உதவி இருக்கும் அந்த வெயிலுக்கு. ஏன்னா நான் குளிர் சாதனத்துல இருந்தேன், இசையை கேட்டேன், ஒரு மகிழ்வான வாழ்க்கையை நான் அந்த நேரத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அந்த நேரத்துல அடிக்கிற 12-1 மணி வெயில்ல கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. அந்த எம்பதி மிக முக்கியம். அதனால இந்த பூ விற்கிறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, இது போன்ற ரோடுகளில் தானம் கேட்கறவங்களுக்குலாம் நம்ம எந்த விதமான கணக்கே பார்க்க கூடாது. ஈவன் அந்த பணத்தை நான் கொடுக்கல கூட அவன் என்ன கேட்டிருக்க மாட்டான். நான் அதையும் பார்த்திருக்கேன். சில நேரங்களில் பனி சூழல் காரணமா வேகமா போகும்போது யாரும் அதை கேட்கறது இல்லை. ஆனால் நாம கடமை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் இந்த நேரம் நான் பதிவு செய்யறேன். அதைத்தான் வள்ளுவர் 4 நன்கா சொல்லியிருக்காரு. நகை ஈகை இன்சொல் இகழாமை வகை என்ப வாய்த்த குடிக்கின்ட்டு குடிமை என்ற அதிகாரத்துல வழிகாட்டுறாரு. அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தர் கேள்வின்ட்டு தலைவனுக்குரிய வழிகாட்டுறாரு. ஆனா ரெண்டுத்திலும் காமனா அவர் வச்ச ஒரே விஷயம் ஈகை மட்டும்தான். நல்லா கவனிங்க. அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இது நாளும் வேணும்ன்றார் ஒரு தலைவனுக்கு. தமிழ் பாருங்க எப்படி வெள்ளாடுது பாருங்க. தமிழ் எந்த அளவுக்கு அறத்தையும், எந்த அளவுக்கு வாழ்வியல் நுட்பத்தையும், எந்த அளவுக்கு சுவையையும் கொடுத்து தள்ளி பாருங்க. இது அதனாலதான் திருப்பி சொல்றேன், இது தமிழ் ஞானிகள் கொடுக்கல. ஞானிகள் ஒரு கருவிகள். இப்ப நான் பேசுறேன்னா இது நான் பேசல, தமிழ் பேசுது, தமிழ் பேச வைக்குது. அதனாலதான் தமிழ் இன்னைக்கு நன்றி சொல்றேன். அதனாலதான் தமிழை கடவுளா வணங்கணும்னு சொல்றேன். தமிழ் சோர்ஸ் வச்சிருக்கிறதுனாலதான் இதை நம்ம பேச முடியுது. இப்ப கவிமொழிகள் எழுதுற கவிதையா இருந்தாலும் சரி, நமது தேன்மொழி அவர்கள் பேசுற மொழியா இருந்தாலும் சரி, அல்லது இங்க இருக்கின்ற அனைவர்களும் பேசுகின்ற மொழியோ எழுத்துக்களோ சிந்தனைகளோ தமிழ் நமக்கு கொடுக்குது. அதை நம்ம ஒரு கருவியா பேசிட்டு இருக்கோம். அப்ப நகை ஈகை இன்சொல் இகழாமைன்ட்டு ஈகை என்பதை குடிமை, அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் என்று 4 முக்கியமான இலக்கணமாக தலைவனுக்கும் வைக்கிறாரு. அப்ப ஈகை என்பது மிக முக்கியம். இன்னும் ஒரே ஒரு விஷயம், இதை நான் இதோட சேர்த்து சொல்லிடுறேன். ஔவையார் ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஆத்திச்சூடி எழுதுறாங்க. அறம் செய்ய விரும்பு 6வது சினம் 7வது கரவேல் 20 விளக்கேல் என்று பக்கவா அருமையான ஆத்திச்சூடி. அதே போலவே இப்போ ஒரு நவீன கவிஞர் கூட மிக அருமையா குழந்தைகள் மனசுல அழகா பதிகிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் வரும்பொழுது அது அத்தனை குழந்தைகளுடைய இல்லங்களிலும் அது இருக்கணும். ஆனா 20 விளக்கேல் சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் எழுதுறாங்க. நம்ம பாரதி பாக்குறாரு. ஏன்னா நிவேனிதா என்ற ஒரு பெண்மணியை தன் குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு மகாபெரும் புலவன், மகாபெரும் தமிழ், மகாபெரும் கவிஞன், தேசிய கவி, சித்தன். அதனால்தான் என்னுடைய குரு பார்வை கோடி நன்மை புத்தகத்துல எல்லா ஞானிகள் படத்துல அவருடைய படத்தை வச்சேன். ஏன்னா அவர் மனிதர் அல்ல, அவர் ஒரு சித்தர், ஞான சித்தன் பாரதின்னு நான் பல தலைப்புல பல தடவை பேசியிருக்கேன். அந்த தலைப்புல இன்ஃபேக்ட் ஒரு புத்தகமே தனியா அதை எழுத போறேன். ஞான சித்தன் பாரதின்னு ஒரு புத்தகமே வரப்போகுது. ஏன்னா ஒரு சித்தன். அப்ப பாருங்க எல்லாத்தையும் மாத்துறாரு. அவர் பாக்குறாரு சிஸ்டர் நிவேனிதாவை குருவாகிட்ட ஒரு மகாபெரும் கவி. சரி நம்மளும் ஔவையார் மாதிரி ஒரு ஆத்திச்சூடி எழுதுவோம்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா ஔவையார் ஒரு வியந்து பாராட்டுறாரு. ஔவையார் மாதிரி ஒரு ஆளுமை இருந்திருக்காங்களேன்னு வியந்து பாராட்டுறாரு. எல்லாத்தையும் மாத்துறாரு. அச்சம் தவிர மொத வரிய பாருங்க, எவ்வளவு ஒரு வீரியமா இருக்கு பாருங்க. அச்சம் தவிர ஆண்மை தவறேல் இழைப்பது இகழ்ச்சி. சரி 4வது ஈக்கு மாத்து வரன்னு பார்த்தா மாத்தல, அப்படியே விட்டுட்டாரு. ஈகை திறன் அப்படின்னு போட்டாரு. அப்ப பாருங்க வள்ளுவர் குடிமகனுக்குரிய இலக்கணத்திலே ஈகையை வச்சுட்டாரு, தலைவனுக்குரிய இலக்கணத்திலே ஈகையை வச்சுட்டாரு. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கை வைக்கல. சிறுபான்நாட்டு படையில நல்லூர் நத்தத்தினார் அந்த 7 வள்ளல்களை பத்தி சொன்னாரு, ஈகையை பத்தி. இங்க பாரதியார் ஔவையாரை மாத்தி எழுதுறாரு, எல்லாத்தையும் மாத்திட்டாரு, அந்த ஈகையை மட்டும் மாத்தல. அங்க 20 விளக்கேல் என்றாங்க, இவர் ஈகை திறன். அப்ப ஈகை என்பது தமிழர்களின் மிகப்பெரிய பண்பு. அதை நம்ம பெரிய அளவுல பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. சிறிய அளவில் இது போன்று கூட நம்ம செய்யலாம் என்பதை ஒரு கருத்தாக இந்த நேரத்தில் பதிவு செய்து, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் இவ்வளவு முழுமையாக என்னுடைய உரைகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும், ஏன்னா இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்துல காற்றை வாங்குவது மட்டும்தான் நமக்கு இந்த யுகம் போதும். காற்றை வாங்குவது, அதை வாங்க செய்யறது நம்மளுடைய கடமையும் கூட. இதுல மூழ்கி முத்தெடுப்பதற்கு இந்த யுகம் போதாது. ஆனால் பல யுகங்கள் நமக்கு இதுக்காகவே வேணும் என்று இறைவனை வேண்டணும். பிறவா நிலை வேண்டான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தமிழை ரசிக்க ருசிக்க பல பிறவிகள் எனக்கு வேண்டும் அப்படின்னு.
வள்ளுவர் கூட பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீதார் இறைவனடி சேராதவர். இறைவனடி சேர்ந்து நாம் வேண்ட வேண்டியது பிறக்க வேண்டும், மீண்டும் தமிழனாகவே பிறக்க வேண்டும். இந்த தமிழின் ருசியை அறிய வேண்டும். தமிழின் ஆளுமைகளைப் போல் நாமும் வாழ வேண்டும். தமிழை வாழ்விக்க வேண்டும். தமிழ் நம்மை வாழ்வித்தது போல நாம் சேர்ந்து இந்த உலகத்தை உய்விக்க வேண்டும் என்பதற்காகவே நம்ம இறைவனை வணங்கணும். அப்படிப்பட்ட சூழலில் நாம் அனைவரும் இந்த அளவுக்கு பொறுமையாக இந்த சமுத்திரத்தின் ஒரு துளியை, அந்த கடல் காற்றை நான் சுவாசித்த அந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்திருக்கேன். அதை முழுமையாக பகிர்வதற்கு கண்டிப்பாக ஒரு யுகம் போதாது. இந்த நேரத்தில் சில நல்ல நிகழ்வுகள் வருது, அதை பற்றி கோடிட்டு காட்டிவிட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நான் முன்பே குறிப்பிட்டது போல ராம நவமி மிகவும் ஒரு அற்புதமான விழா, நாம் அனைவரும் கொண்டாட வேண்டிய ஒரு விழா அது. ஏன்னா முதல் முறையாக அயோத்தியில் ராமருக்கு கோவில் கட்டிய பிறகு நாம் கொண்டாட இருக்கின்ற ராம நவமி. அதே போலவே 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தை கொண்டாடுகின்ற நாளில் டாக்டர் அம்பேத்கர் என்ற ஒரு மிகச்சிறந்த ஞானியை நம்ம மறந்துட முடியாது. அவர் ஒரு அரசியல் சாதிக்கான தலைவர் அல்ல. இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யறேன். என்ன புத்தகம் என்றால் என்ன என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மகான். பல பேர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஜாதியின் அடையாளமா பாக்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. அம்பேத்கருடைய பிறந்த நாள் என்பதை வணங்க வேண்டிய ஒரு, ஏன்னா இன்னைக்கும் புத்தக வாசிப்பு என்றால் என்ன என்பதையும் நூலகம் என்றால் என்ன என்பதையும் நமக்கு வழிகாட்டினவர் அவர் தான். இந்த கோடை விடுமுறையில கூட சென்னையில் இருக்கின்ற அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அனைவரும் பார்வையிட வேண்டும். என்னுடைய ஸ்டேட்டஸ்ல நான் போட்டிருந்தேன். அந்த பெரியார் கோலகத்தையும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தையும் இந்த விடுமுறை நாளாவது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம காட்டியே ஆகணும். அதுதான் அவர்களை பொழுதுபோக்குல இருந்து நம்மளுடைய இந்த செல்போன்ல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வழி. அந்த நாள் வருகின்றது, அதையும் நாம் போற்றி பாதுகாப்போம். அதன் தொடர்ச்சியாக புத்தக தினம் வருது, அதுதான் மிக முக்கியமா நான் சொல்ல வந்தேன். அதனால அடுத்த நிகழ்வில் நம்ம அனைவரும் இணைவோம். அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம அனைவருமே இணைய போறோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே நான் ஒரு புத்தகத்தை பேசியிருக்கேன். என்னுடைய புத்தகத்தை பேச போறாங்க. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தொலைக்காட்சியில் என்னுடைய புத்தகத்தை இன்னொரு ஆளுமை பேச போறாங்க. நீங்கள் அனைவரும் உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை நம்மளுடைய நிகழ்வில் அடுத்த வாரம் பகிருங்கள். மிகச்சிறந்த ஆளுமைகள், மிகச்சிறந்த பிரபலங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லி, அதன் ஊடாக பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் நாம் கொண்டாடி இந்த மாதத்தை, கோடை விடுமுறை கொண்டாட்டத்தை தமிழோடு நாம் நிறைவு செய்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.